அனைவருக்கும் வணக்கம். திருப்பூர்லேருந்து எஸ் தியாகராஜன். சரிங்க, இன்றைக்கி நம்ம பார்க்க இருக்கும் தலைப்பு தடைவற்ற ஒரு தாமதமான ஒரு திருமணத்தை பற்றி தாங்க நம்ம இன்றைக்கி பார்க்கலான்னு இருக்கிறோம். ஏன்னா திருமணம் அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் ரொம்ப கஷ்டமாக இருக்குதுங்க பெற்றவங்களுக்கு. அதனால் இதில் இருக்கிற கஷ்டத்தை தீர்த்து கொடுத்தா அழகு போல கல்யாணங்கள் ஆகுது. அதனால் என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளுடைய சுய ஜாதக ரீதியாக லக்னத்துக்கு 7ஆம் இடம்னு சொல்லக்கூடிய இடம்தான் கணவனோ மனைவியோ திருமணம் சம்பந்தப்பட்ட இடம். லக்னத்துக்கு 7. அதனுடைய அதிபதி 6-12 திதிசூனியம் பாதகம் நீசம் ஆயிருக்கக்கூடாது. இரண்டாவதாக பார்த்தீங்கன்னா, காலபூசனுக்கு 7ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய சுக்கிரன் நம்மளுடைய லக்ன ரீதியாக 6-12 திதிசூனியம் பாதகம் நீச தொடர்பு நீசமாகக்கூடிய தன்மை இது இருக்கக்கூடாது. இந்த 2 இருந்துச்சுன்னா திருமணம் தடையோ அல்லது தாமதமோ ஏற்பட்டுகிட்டே தாங்க இருக்குது. இந்த மாதிரி அமைப்பு இருக்கும் பொழுது நீங்கள் என்ன பண்ணலான்னு கேட்டிங்கன்னா, ஒரு பெண்ணாக இருந்தால் 22 வயசுக்கு மேலேயும், ஆணாக இருந்தால் 25 to 26 வயசுக்கு மேலேயும் ஒரு ஜாதகத்தை ஒரு ஜோதிடரை பார்த்து அணுகி ஒரு ஜாதகத்தில் கல்யாணம் பண்ண போகிறோம், என்ன குறை இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு ஏதாவது அதுக்கு உண்டான பரிகார முறை என்னவோ அதை செஞ்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஜாதகம் பார்த்தீங்கன்னா ஈஸியாக ஒரு 10 அதிகபட்சம் ஒரு 5 to 10 ஜாதகத்துக்குள்ளே உங்களுக்கு மாப்பிள்ளையோ பொண்ணோ உங்களுக்கு அமைஞ்சிடும். அதுக்கப்புறம் நீங்கள் திருமணம் செஞ்சுக்கலாம். இல்லை நான் எங்கேயும் போக மாட்டேன், அப்படி இப்படி ஆச்சா ஓச்சா நான் தான் எல்லாமே அப்படிங்கிற மாதிரி நினச்சிருந்தீங்கன்னா ஜாதகம் ஏமாற்றி போடும். ஏன்னா எந்த ஒரு வழிபாடும் செய்யாமல் இருந்தால் ஒன்றுமே நம்ம கையெடுத்து கும்பிட்டா சாமி பலன் தருவாருங்க. கையெடுக்காமல் வேலை பார்த்துருப்போம் அப்படின்னா சாமி பலன் தருவாரா? அந்த மாதிரி ஒரு அமைப்பு தான் சொல்கிறேன். என்ன பரிகார முறை இருக்குதோ அந்த பரிகார முறையை செஞ்சிட்டிங்கன்னா ஈஸியாக குழந்தைகள் கல்யாணம் ஆகிடும். அந்த பரிகார முறையோ அல்லது இந்த கோயில் தரிசனமோ எதுவும் போகாமல் நீங்கள் வாட்டுக்கு எனக்கு இப்போ ஆயிரும் அப்போ ஆயிரம் நினச்சிட்டிங்கன்னா காலங்கள் போயிட்டே இருக்கும். இன்றைக்கி 40 வயசு ஆக வரைக்கும் இன்றைக்கி திருமணம் ஆகாமல் அதே கௌரவத்திலே தான் இருக்கிறாங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக தான் ஒரு நல்ல எண்ணத்தில் தான் இந்த ஒரு வீடியோ நான் போட்டிருக்கிறேன். பார்த்துக்குங்க. இதெல்லாம் பொது பலன் தான். உங்களுடைய சுய ஜாதகம் பார்க்கணும் அப்படின்னு எண்ணங்கள் இருந்தால் கீழே இருக்கிற நம்பருக்கு தொடர்பு கொண்டு உங்களோட சுய ஜாதகம் பார்த்துக்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், ஒரு ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி நண்பர்களே.